விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் சன் அக்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் வரக்கூடிய சன்மீடாங்கிற ஒரு பூச்சி மருந்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மருந்தோட டெக்னிக்கல் நேம் என்ன, எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலாம், எவ்வளோ அளவு பயன்படுத்தணும், எந்தெந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தும் மற்றும் இதோட விலை என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சன்மீடா இதனோட டெக்னிக்கல் நேம்னு பார்க்கும்போது இமிடாக்ளோபிரிட் 17.8% எஸ்எல் ஃபார்முலேஷனில் கிடைக்குதுங்க. எஸ்எல்னா சாலுபிள் லிக்யூடு. இது ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரம் கொண்ட சிஸ்டமிக் இன்செக்டிசைடுங்க. அதாவது பறந்து செயலாற்றக்கூடிய தாவரங்களில் ஊடுருவி போய் பூச்சிகளை அழிக்கக்கூடிய ஒரு பூச்சி மருந்து தாங்க. இந்த மருந்தை பூச்சிகள் மேலே பயன்படுத்தும் போது பூச்சிகளுடைய மத்திய நரம்படத்தை பாதிப்பை ஏற்படுத்தி பூச்சிகளை பேரலைஸ் ஆக்கி சாகடிக்கக்கூடியதுங்க. இந்த மருந்து குறிப்பாக எந்தெந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தும்னா சக்கிங் பெஸ்ட், அதாவது சார்வஞ்சம் பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடியதுங்க. அடுத்து இந்த மருந்தை எந்தெந்த பயிர்களில் பயன்படுத்தலாம், எந்தெந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துன்னு பார்க்கும்போது பருத்தி பயிரில் வரக்கூடிய ஏஃபிட், ஜாசிட், ஒயிட் ஃப்ளை, த்ரிப்ஸ் இது போன்ற பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுத்திக்கலாங்க. அடுத்து நெல் பயிரில் வரக்கூடிய பிபிஹெச்னு சொல்லக்கூடிய ப்ரௌன் பிளான்ட் ஆப் இருக்கும், ஜிஎல்ஹெச்னு சொல்லக்கூடிய கிரீன் லீஃப் ஆப் இருக்கும். இந்த மருந்தை நம்ம பயன்படுத்திக்கலாங்க. அடுத்து மிளகாய் பயிரில் வரக்கூடிய ஏஃபிட், ஜாசிட், த்ரிப்ஸ் போன்ற பூச்சிகளுக்கும் இந்த மருந்தை பயன்படுத்திக்கலாம். அடுத்து கரும்பு பயிரில் வரக்கூடிய டெர்மைட்டுக்கும் இந்த மருந்தை பயன்படுத்திக்கலாங்க. டெர்மைட்டுக்கு பயன்படுத்தும் போது மட்டும் நம்ம சாயில் ட்ரின்ச்சிங் கொடுக்கறது மூலமாக இந்த டெர்மைட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்து மாங்காய் பயிரில் வரக்கூடிய ஆஃபர்ஸுக்கு இந்த மருந்தை பயன்படுத்திக்கலாம். அடுத்து கத்திரி பயிரில் வரக்கூடிய ஏஃபிட், ஒயிட் ஃப்ளை, ஜாசிட் இது போன்ற பூச்சிகளுக்கும் இந்த மருந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து எலுமிச்சை பயிரில் வரக்கூடிய லீஃப் மைனர் இதுக்கும் இந்த மருந்தை பயன்படுத்திக்கலாங்க. அடுத்து கடலை பயிரில் வரக்கூடிய ஏஃபிட், ஜாசிட் இது போன்ற பூச்சிகளுக்கும் இந்த மருந்தை பயன்படுத்திக்கலாம். அடுத்து திராட்சை பயிரில் வரக்கூடிய ஃப்ளீ பிட்டிலுக்கும் இந்த மருந்தை பயன்படுத்திக்கலாம். அடுத்து தக்காளி பயிரில் வரக்கூடிய ஒயிட் ஃப்ளைக்கும் இந்த மருந்தை நம்ம பயன்படுத்திக்கலாங்க. அடுத்து இந்த மருந்தோட அளவுன்னு பார்க்கும்போது நம்ம ஸ்ப்ரேயிங்கில் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கராக்கு 100 ml 150 ml வரைக்கும் பயன்படுத்திக்கலாங்க. அதாவது 10 லிட்டர் தண்ணியில் ஒரு டேங்குக்கு 10 to 5 ml வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். அதே சாயில் ட்ரின்ச்சிங்கில் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா 10 லிட்டர் தண்ணிக்கு 10 ml வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml பயன்படுத்தினாலே போதுமானதுங்க. இந்த இமிடாக்ளோபிரிட் 17.8% எஸ்எல் சன் அக்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் சன்மீடாங்கிற பேரில் கிடைக்குதுங்க. இது போக மற்ற கம்பெனி பிராண்டை பார்க்கும்போது பேயர் கம்பெனியில் கான்ஃபிடாங்கிற பேர்லையும், தனுகா கம்பெனியில் மீடியாங்கிற பேர்லையும், அடாமா கம்பெனியில் கோய்காங்கிற பேர்லையும், டாடா கம்பெனியில் டாடா மீடாங்கிற பேர்லையும் இதுமாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு பிராண்ட் நம்மள கிடைக்குதுங்க. அடுத்து இந்த மருந்தோட விலைன்னு பார்க்கும்போது 100 ml பிரைஸ் அப்ராக்சிமேட்டாக 200 240 பிரைஸ் ரேஞ்சில் கிடைக்குதுங்க. இது ஒவ்வொரு கம்பெனி பொறுத்து டிஃபர் ஆகுங்க. இந்த மருந்தோட அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்கும்போது இதில் ரெயின் ஃபாஸ்ட்னஸ் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம மருந்து அடித்து கொஞ்சம் நேரத்தில் மழை வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சிஸ்டம்ங்கிறதால உடனே ஊடி போயிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதேமாதிரி இதில் குயிக் நாக்டவுன் எஃபெக்ட்டும் கொடுத்துருக்காங்க. மருந்து அடித்த கொஞ்ச நேரத்திலே பூச்சிகள்லாம் சுருண்டு கீழே விந்துருங்க. இந்த மருந்தை பயன்படுத்தும் போது 7 to 10 நாள் வரைக்கும் நம்ம பயிர்களை எந்த பூச்சி தொல்லையும் இல்லாமல் பாதுகாக்குதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற விவசாய வீடியோக்களை பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.